தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து 18 மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2/9/2025 அதாவது இன்னைக்கு தான் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு ஆன்லைன் மூலயமா எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன ஏஜ் லிமிட் வேணும், என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈப்பு ஓட்டுநர், ரெண்டாவது பதிவரை எழுத்தர், அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஒர்க்குக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, என்ன படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ, லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வயது வரம்பு, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு வந்து எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணும், ஆதிதிராவிடர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு வந்து எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணுங்கிற டீட்டெயில் 4 ஒர்க்குக்குமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஒர்க்குக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட்லாம் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு வந்து 100 ரூபாயும், ஆதிதிராவிடர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு வந்து 50 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. 4 ஒர்க்குக்குமே அதே அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கடைசி நாள் வந்து 30/9/2025. இந்த மந்த் லாஸ்ட் தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவை கண்டிப்பா பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டீட்டெயிலாக ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விண்ணப்ப படிவம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் வந்து அந்த 4 ஒர்க்கு கொடுத்துருக்காங்களே, அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஒர்க்குக்குமே அப்ளை பண்ணுற டீட்டெயில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சைடில் மேலே வியூ அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பார்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போனீங்க அப்படின்னா வேகன்சி எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து இன்னும் ஒர்க் ஆகாமல் இருக்குது. மேபி நாளைக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே நியூஸ் பேப்பர்லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சேலரி, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு, மொத்த பணியிடங்கள், இன சுழற்சி விவரங்கள், முன்னுரிமை, அதுக்கப்புறம் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ, கடைசி நாள் எவ்வளோ, நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நியூஸ் பேப்பரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஊராட்சி ஒன்றியத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்குக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, ஈப்பு ஓட்டுநருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பதிவரை எழுத்தருக்கு வந்து 10th பாஸ் பண்ணாலே போதும், அவங்க வந்து இந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலுவலக உதவியாளர், அவங்க வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இரவு காவலர், அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லாருமே இந்த ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் நீங்கள் வந்து என்ன ஒர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஈப்பு ஓட்டுநர், அப்புறம் வந்து பதிவரை எழுத்தருக்கு, நெக்ஸ்ட் வந்து அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இரவு காவலர் ஒர்க்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஒர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் இருக்க அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ அலுவலக உதவியாளருக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உங்களோட கேட்டகரி கேட்டிருக்காங்க. உங்களோட கேட்டகரியை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், அதாவது எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு ஒர்க் வேணுமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டு உங்களோட வட்டாரம், அதாவது பிளாக்கை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பெயரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தந்தை இல்லைனா பாதுகாவலர் பெயரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரியின் மாற்று சான்றிதழ், அதாவது டிசி கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மதம் கேட்டிருக்காங்க, உங்களோட மதத்தை என்ட்ரி பண்ணிட்டு உட்பிரிவின் பெயர், அதாவது நீங்க என்ன கேஸ்ட்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க முன்னாள் ராணுவ வீரரான்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க, அந்த எண்ணை வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டு உங்களோட பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சொந்த மாவட்டம், உங்களோட மாவட்டம் கேட்டிருக்காங்க, அதை
வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிட்டு, அப்புறம் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க தமிழ் வழி கல்வி பயின்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவர் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. தொடர்பு முகவரி அதாவது உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட், நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரரின் புகைப்படம் உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சைன் ஒரு போட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 20 கேபில இருந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 இது கொடுத்துருக்காங்க. அது 1 பை 1 கரெக்டா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஆப்ஷனையுமே டிக் பண்ற மாதிரி இருக்கும். 1 பை 1 டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா கோட் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் போனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ற ஸ்டேஜ் வரும். அதை முடிச்சுட்டு சப்மிட் பண்ணாலே போதும். நீங்க இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கு கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.